அரசாட்சிக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை சிலுவையின் கொடூர சின்னத்தின் வழியாக அவர்களை கொலை செய்ய இவர்கள் முயற்சிக்கிறார்கள். நீர்தான் சொல்லுகிறீரே ஒழிய நான் எங்கும் என்னை அரசன், யூதனுக்கு அரசன் என்று ஒரு நாளும் சொல்லிக்கொண்டு தம்பட்டம் அடிப்பவர் அல்ல. இஸ்ராயேல் நாட்டில் வாழுகிற ஒவ்வொருவரும், அமெரிக்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஏன் அதிபருமே கூட மனம் மாறுகிறவராக, எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியின் உச்சத்தை அவர் அடைகிற போது அவர் ஆட்சியாளர்களோடு மோதுகிற தன்மைகளை அங்காங்கே நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அவர் நேரடியாகவே ரோமை ஆட்சியாளர்களை நேருக்கு நேராக எதிர்கொள்ளுகின்ற ஒரு மிக முக்கியமான சூழமைவு ஏற்படுகிறது. பொதுவாக ரோமை ஆட்சியாளர்கள் திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கிற போது லூக்காவின் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் அகஸ்து சீசர் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யும்படி அவரது பெயர், அவரது ஆட்சி குறித்த குறிப்பு நமக்கு வருகிறதை பார்க்கிறோம். அந்த வகையில் சிரியா தேசத்தில் இங்கே குரேனியு என்பவர் மக்கள் தொகை கணக்கெடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அப்போஸ்தலர் புத்தகத்தில் கூட 23, 24 ஆகிய வசனங்களில் ஃபெலிக்ஸ் போன்றவர் ஆட்சியாளராக இருக்கிறதை காண்கின்றோம். மிக முக்கியமாக நம்முடைய பொந்தியு பிலாத்து அவர்கள் யோவானின் நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவர் வருகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த ரோமை ஆட்சியாளர்கள் என்பவர்கள் இயேசுவினுடைய வாழ்வியலில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறார்கள். இந்த ரோமை அரசாட்சியில்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய காலமும் இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாச ஒழுங்கியலும் நமக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கிறது. அந்த வகையில் இயேசு மிகச்சிறப்பாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாத்திரத்தை, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பங்கினை சிலுவையின் வடிவத்தில் மிக அழகாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த அளவீட்டில் இந்த ரோமை ஆட்சியாளர்கள் இயேசுவோடு கூட எப்படி அணுகுகிறார்கள், இயேசு ரோமை ஆட்சியாளர்களோடு கூட எப்படி தனது திருத்திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. இம்பீரியலிஸ்டிக் ரிவோல்ட் என்கின்ற சொல்லாடலுக்கும் பீஸ்ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் என்கின்ற இந்த சொல்லாடலுக்கும், இந்த இரண்டு கருத்தியலுக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு போராக இந்த பகுதியினுடைய தலைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இம்பீரியலிஸ்டிக் ரிவோல்ட் என்னும் பொழுது ஏகாதிபத்திய கிளர்ச்சி, இந்த ஏகாதிபத்திய கிளர்ச்சி இந்த ஒரு கருத்தியலை ரோமை அரசாட்சி மிக கூர்மையாக மக்கள் மத்தியில் வைக்கிறது. யாரெல்லாம் ரோமை அரசாட்சிக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்களோ, அரசாட்சிக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை சிலுவையின் கொடூர சின்னத்தின் வழியாக அவர்களை கொலை செய்ய இவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கொடூர சின்னத்தை இயேசு அமைதியாக ஏற்று எப்படி தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார் என்பதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்க விரும்புவது. இயேசு தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை யோவான் 4:34 மிக தெளிவாக அவர் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவரது
கிரியையை நடத்தி முடிப்பதும் தான் எனக்கு உகந்த உணவாக வாழ்வாக இருக்கிறது என்பதை இயேசு நமக்கு மிக திட்ட தெளிவாக உணர்த்துகிறார். அந்த அடிப்படையிலே யோவானின் நற்செய்தி நூலிலே 18வது அதிகாரத்திலே இயேசு மிக தெளிவாக பொந்திய பிலாத்துவோடு நடைபெறுகின்ற ஒரு வகையான விவாதத்தில் அவர் ஏன் இந்த சிலுவையை எடுக்கிறார், அல்லது இந்த சிலுவையின் வழியாக அவர் இந்த உலகுக்கு சொல்ல விரும்புகிற நேர்மையின் அரசாட்சி என்ன என்பதை நம்மால் மிக கூர்மையாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ரோமை அரசாட்சி இயேசுவை ஒரு கிளர்ச்சியாளராகவும், இயேசுவை எந்த வகையினால் ஆவது அவரை கொன்றுவிட வேண்டும் என்கின்ற யூத சூழ்ச்சிக்கு உட்பட்டவராகவும் ரோமை அரசாட்சி காண்கின்ற அதே தருணத்தில் இயேசு அதே அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு நேர்மையின் சின்னமாகவும் அன்பின் சின்னமாகவும் அன்பின் மிகுதியினால் ஏற்படுத்தப்பட்ட ஒப்படைப்பின் வழியாகவும் இயேசு இங்கே அந்த சிலுவையின் வழியாக வெற்றி சிறக்கிறதை நாம் காண முடிகிறது. அதாவது இந்த சிலுவை என்பது இயேசுவுக்கு தன் தந்தையினால் கொடுக்கப்பட்டது, என் தந்தையின் துன்ப பாத்திரத்தை நான் எடுக்க வேண்டியது எனது கடமையாக இருக்கிறது என்று சீடர்களுக்கு, குறிப்பாக பேதுருவுக்கு இயேசு உணர்த்துகிற இந்த தருணத்தை நாம் இங்கே மிக கூர்மையாக நாம் பார்க்க வேண்டும். இயேசு எப்பொழுதும் வன்முறையை கையில் எடுக்கிறவர் அல்ல, அல்லது வன்முறைக்கு அவர் ஆதரவாளர் அல்ல. மாறாக வன்முறையை எப்படி அமைதியினால் ஆற்றுப்படுத்துவது, வன்முறையை எப்படி அமைதியின் வழியாக தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்பதில் இயேசு மிக தெளிவாகவும் வலிமை மிகுந்தவராகவும் இருக்கிறதை நம்மால் காண முடிகிறது. இயேசுவை காட்டி கொடுக்கின்ற அல்லது இயேசுவை கைது செய்ய வருகின்ற நிகழ்வு தொடங்கி யோவான் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற போது, கைது செய்ய வருகிறவரிடத்தில் கூட இயேசு நேரடியாக தாமாக சென்று, யாரை தேடுகிறீர்கள், நசரேனாக இயேசுவை தேடுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற பட்சத்தில் நான் தான் அது என்று நேரடியாக தனது அர்ப்பணிப்பை உணர்த்துகின்ற, மிக தெளிவாக துணிச்சலோடு இந்த சிலுவையை ஏற்க தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை உணர்த்துகிறவராக இயேசு இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிற போது, அவர் எந்த அரசாட்சியையும் பார்த்து பயப்படுகிறவர் அல்ல, எந்த வன்முறையையும் பார்த்து பயப்படுகிறவர் அல்ல. ஈட்டிகளோடும் படைக்கலன்களோடும் ஆயுதங்களோடும் தீவட்டிகளோடும் வருகிறவர்களை பார்த்து அஞ்சுகிறவர் அல்ல. மாறாக தந்தையின் திருவுளத்தை அமைதியான முறையிலே, நேர்மையான முறையிலே, துணிச்சலான முறையிலே தான் இறக்கப் போகிறேன் என்பதை தெரிந்திருந்தும் கூட நேரடியாக வந்து அமைதியின் வழியாக தனது வாழ்வுக்கான பொருளை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் இங்கே காண முடிகிறது. அந்த வகையிலே பிலாத்துவினிடம் அவர் பேசுகிற போது கூட மிக தெளிவாக, நீர் யூதருக்கு அரசரா என்று பிலாத்து இந்த ரோமை ஆளுநர் கேட்கிற போது மிக தெளிவாக பேசுகிறார். அப்படி நீர்தான் சொல்லுகிறீர் என்கிற அந்த ஒரு சொல்லாடல் இருக்கிறது. இது மிக கூர்மையாக நாம் பார்க்க வேண்டிய சொல்லாடல். நீர்தான் சொல்லுகிறீரே ஒழிய நான் எங்கும் என்னை அரசன், யூதனுக்கு அரசன் என்று ஒரு நாளும் சொல்லிக்கொண்டு தம்பட்டம் அடிப்பவர் அல்ல என்கின்ற இந்த ஒரு சித்தாந்தத்தை இயேசு வெளிப்படுத்துகிறதனுடைய நோக்கம் என்னவென்றால், பிதாதான் எல்லாவற்றுக்கும் பாத்திரர், அவர்தான் ஆற்றல் மிக்கவர், நான் அவரால் அனுப்பப்பட்ட அவருடைய மகன், அவருடைய பணியாளன், அவரது பணியை இந்த உலகில் அன்பின் வழியாக, நேர்மையின் வழியாக, உண்மையின் வழியாக மட்டுமே வெளிப்படுத்த வந்தேன் என்பதுதான் அவர் இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வந்த தந்தையின் அரசாட்சியாக நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த ஏகாதிபத்திய கிளர்ச்சியையும் அமைதியின் வழியாக அவர் எடுத்த இந்த ஒரு வகையான இந்த எதிர்ப்பையும் நாம் மிக கூர்மையாக பார்த்து நாம் என்ன ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றால், கடவுளாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினதனுடைய நோக்கம் அன்பு என்பதை விதைக்க வேண்டும் என்பதும், அன்பின் வழியாக மட்டுமே சிலுவையின் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் தான். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவையின் ஆற்றல் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டதென்றால், கொலை கருவியாக பார்க்கப்பட்ட இந்த சின்னம் அன்பின் வழியாகவும், இன்றைக்கு அதே கொலை கருவி ஒரு இரக்கத்தின் சின்னமாகவும், நேர்மையின் சின்னமாகவும், நீதியின் சின்னமாகவும் ஒட்டுமொத்த உலக மக்களால், உலக கிறித்தவத்தை யாரெல்லாம் ஏற்றிருக்கிறார்களோ அத்தனை விசுவாசிகளும் பார்க்கின்ற ஒரு நேர்மையின் வடிவமாக இன்றைக்கு சிலுவை மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால், அது அவமானமாக கருதப்பட்ட அந்த கொலை கருவி இன்றைக்கு நேர்மையின் சின்னமாக, இயேசுவின்
அரசாட்சி அணுகுமுறையின் வடிவமாக இன்றைக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது. எனவே இந்த சமய தலைவர்களும் இந்த அரசியல் தலைவர்களும் இயேசுவை எந்த வகையினாலாவது கொன்று அவரது அரசாட்சிக்கு அல்லது அவரது எண்ணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திற்கு இயேசுவினுடைய இந்த அமைதியான அணுகுமுறை இருக்கிறதே, தனது தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு அவர் எடுக்கிற இந்த அமைதியான அணுகுமுறை இருக்கிறதே, அது மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வன்முறைகள் விரித்து பறந்து விரிந்து இன்றைக்கு வெறியாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில், குறிப்பாக இஸ்ராயேல் ஈரான் பிரச்சனைகளில், போர்களில், வன்முறைகள் வெடித்து சிதறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில், அதிகமான ஆயிரக்கணக்கான குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை இறக்கின்ற சூழ்நிலையில், இந்த லெந்து காலத்தில் இயேசுவினுடைய இந்த அணுகுமுறையை நாம் மிக கூர்மையாக பார்க்க கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து காலத்தில் அத்தனை வன்முறையையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டு தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறதற்கு அர்ப்பணித்ததைப் போல இஸ்ராயேல் நாட்டில் வாழுகிற ஒவ்வொருவரும், அமெரிக்க நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும், ஏன் அதிபருமே கூட மனம் மாறுகிறவராக, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவராக, பிதாவின் சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கிறவராக ஒவ்வொருவரும் இருந்து இந்த லெந்து காலத்தின் உண்மைத்தன்மையை, புனிதத்தன்மையை, மேன்மைத்தன்மையை நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு கடவுளுக்கு சாட்சியாக, ஆண்டவருக்கு மாட்சியாக நம்மை ஒப்படைக்க ஒரு மிகப்பெரிய அறைகூவலாக இந்த லெந்து காலம் நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கிறது. வன்முறை அல்ல, மாறாக அமைதி ஒன்று மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்வை கொடுக்கும். அந்த வாழ்வை சிலுவையின் வழியாக இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வழியில், அந்த வாழ்வில் நம்மை அர்ப்பணித்து கொண்டு ஆண்டவருக்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் சான்றாளர்களாக வாழ்வோம். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோம். சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம். எல்லாம் உனக்காக.